கேரள மாநிலம் திரிஷூரில் மலையாள மக்களின் பாரம்பரிய விழாவில் ஒன்றான பூரம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அங்கு இருந்து செய்தியாளர் சந்தோஷ்குமார் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார். திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பூத்திர பகவதி அம்மன் கோவிலில் பூரம் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள்லேருந்து மக்கள் தங்களுடைய அதாவது கிராமங்கள்லேருந்து யானைகள் அலங்காரம் செய்யப்பட்ட, அதாவது நெற்றிப்பட்டம், கோலம், வெஞ்சாமரம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் செய்து இந்த யானைகளை செண்டை மேளம் வாத்தியங்கள் முழங்க இந்த யானைகளை அழைத்து வருகிறார்கள். இங்கு பகவதி அம்மன் கோவில் முன்பாக நிறுத்தி அந்த பகவதி அம்மனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பூரம் திருவிழாவை நடத்தி வருகிறார்கள். ஓரோ தேசத்துலேருந்தும் வர்ற ஆனை கூட ரொம்ப ஜனங்கள் இருக்கும். அதே மாதிரி வேறு வேறு கோலங்கள் கட்டி தெய்யம் அது இதெல்லாம் எல்லாத்துக்கும் கூட இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷம். எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் பார்த்ததே கிடையாது. இது இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது தமிழ்நாட்டில எல்லாம் பொங்கல் கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி இங்கே மகர செவ்வான்னு வருது. அது மகர மாதன்ற தை மாதம். தை மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை எந்த கோவிலில் இருந்தாலும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் மகர செவ்வான்றது அந்த பண்டிகையை நடத்திட்டு வர்றோம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த பூரம் திருவிழா வெகு விமர்சையாக செம்பூத்திர பகவதி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. தற்போது பார்த்தீங்கன்னா, இந்த யானைகள் அனைத்துமே வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த யானைகள் எழுநுள்ளிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அனைத்து யானைகளுமே ஒரு சேர நின்று அந்த இடத்துல ஆடாமல் அசையாமல் அந்த யானைகள் அனைத்துமே நின்று அந்த பகவதி அம்மனுக்கு மரியாதை செலுத்தும். வெகு விமர்சையாக நடைபெற்ற இந்த பூரம் கண்களுக்கும் காதுகளுக்கும் ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக செம்பூத்திர பகவதி அம்மன் கோவிலிருந்து ஒளிப்பதிவாளர் நிதினுடன் என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.